தமிழக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்ட முகமது ஜான் ராஜ்பவனில் பதவியேற்றுக் கொண்டார். தமிழக முதல்வராக 3வது முறையாக ஜெயலலிதா மே 16ஆம் தேதி பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்நிலையில் 33 அமைச்சர்களை கொண்ட தனது அமைச்சரவையில் சில மாற்றங்களை ஜெயலலிதா செய்தார். அதன்படி 5 அமைச்சர்களின் இலாக்காக்கள் மாற்றப்பட்டன. அமைச்சர் மரியம் பிச்சை மறைவை தொடர்ந்து பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராக ராணிப்பேட்டை எம்எல்ஏ முகமது ஜான் அறிவிக்கப்பட்டார். அதைத் தொடர்ந்து ராஜ்பவனில் புதன்கிழமை காலை முகமது ஜான் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு கவர்னர் சுர்ஜித் சிங் பர்னாலா பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். முகமது ஜான் என்பவன் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர். அதன் பிறகு அமைச்சர்களுடன் கவர்னர் சுர்ஜித் சிங் பர்னாலாவும் முதல்வர் ஜெயலலிதாவும் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். முதல் முறையாக எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்ட முகமது ஜான் தான் அமைச்சராவேன் என எதிர்பார்க்கவில்லை என்றும் முதல்வர் ஜெயலலிதா தனக்கு இந்த வாய்ப்பை வழங்கியுள்ளார் என்றும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். அம்மா ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காங்க சார். இந்த என்டையர் கிரெடிட் கோஸ் அம்மா ஒன்லி சார். பதவியேற்பு விழாவில் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், அரசு உயரதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு புதிய அமைச்சர் முகமது ஜானுக்கு சால்வைகள் அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர்.